ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிறோம். மகநீதியில் சாரதாம்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு, இது எப்படிங்கிறியா எனக்கு ஞாபகம் வருது, இந்திரலோகத்தில் நான் அழகா பண்ணல, அப்பா எப்படிமா ஓடி போனாரு, நீ பிறந்தோடனே ஒன்று குறுக்குறுன்னு பார்த்தாரு, கருக்கருன்னு ஓடிப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. ஊற்ற பார்த்தவங்க திடீர்னு என்ன தெரிஞ்சதோ தெரியல, குடுகுடுன்னு ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு புடவையை எடுத்தாங்க, போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே அவங்க கண் முன்னாடி அவங்க வாழ்க்கை வந்து போகுதாமா. ஓட்டுங்கடா ஓட்டுங்கடா, எந்த அளவுக்கு ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி ஒரு பக்கம், உன் பிள்ளைங்கள நினச்சி பாரு, என் பிள்ளைய பற்றி யோசிச்சு நீ உன் பிள்ளைங்கள இறந்துடாத அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் பிள்ளைங்களோட முகம் வந்து போனுச்சுன்னா யாருக்கும் எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு தப்பு பண்ண தோணாதில்ல. அதனால் இவங்க தெய்வமே அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இறங்கி கதவை திறக்க எம்மா எம்மா எம்மான்னு கட்டி பிடிச்சிட்டு அடிக்க, அங்கே ஒரு பக்கம் கங்கா தண்டோர அடிக்க, யார் யாருக்கு காவேரிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருச்சு, யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருச்சு. ஐயோ இதால் அப்புறம் தாங்க முடியல, ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே விஜய் தனியாக கூட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மூத்த மருமகங்கிறது மூத்த பிள்ளைக்கு சமம். அதனால் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் நீங்கள் தப்பான முடிவுக்கு போகக்கூடாது அத்தை, நீங்கள் எனக்கு அம்மாவுக்கு சமம் அத்தை அப்படின்ட்டாங்க. இப்படி மாமியாரை சேமியா கணக்காக நினைக்கிற மருமகன்களுக்கு மத்தியில் நீ இப்படி ஒரு பிள்ளையா இருக்கேப்பா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் நம்ம நிவின் ஒரு பக்கம் வந்து என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்து முடிச்சோடனே, எங்கள் அம்மாவை இப்படி தடுத்து காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம காவேரி. உன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா என் இதயத்தில் ரத்தம் வருமானு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே இந்த கேப்பில் கிட வெட்டுறீங்கடா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறதும் இதை தான், அதனால் நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கூத்தெல்லாம் அங்கே தெரிஞ்சதுன்னா அவங்க என்னென்ன கிளின்னு கிளிக்க போகிறாங்களோ தெரியலையே. ஓகே.